Welcome to the first ever cricket based video of this channel, which is not an introduction, of course. Let's straight away dive into the topic. England and Wales cricket boards, the 100 ball format tournament, the 100 season 4 இப்போ ரீசெண்டா முடிஞ்சது. அவங்க more than IPL franchisee owners, ECB is more interested in IPL franchisee owners. அது ஏன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ரீசெண்டா ஃபாலோ ஆகிற ட்ரெண்டை பத்தி பார்க்கணும். இந்த ஐபிஎல் பிரான்ச்சைசி ஓனர்ஸ் ஃபாரின் லீக்ஸ்ல போய் டீம்ஸ் வாங்குறது, பிரான்ச்சைஸ் வாங்குறதுன்றதுக்கு விதை போட்டது கேகேஆரோட ஓனர்ஸ் ஷாருக் கான் அண்ட் கோ. அவங்க இதெல்லாம் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா நடந்துட்டு இருக்கு. அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு வெஸ்ட் இண்டீஸ் ஐலண்ட்ஸோட கரீபியன் பிரீமியர் லீக்ல ட்ரின்பாகோ டீமை வாங்கி ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் அப்படின்னு பேர் மாத்தினாங்க. அப்போல இருந்து அந்த டீம் சக்சஸ்ஃபுல்லா அங்க போயிட்டு இருக்கு. ஸோ தென் 2023 அண்ட் 2024 2 சீசன் தான் SA20 ஆகட்டும், ILT20 யூஏஎஸ் இன்டர்நேஷனல் லீக் T20 ஆகட்டும், தென் WPL இந்தியாவோட விமென்ஸ் IPL அது ஆகட்டும், எல்லாம் 2 சீசன் தான் நடந்திருக்கு. இப்போ SA20ல இருக்க IPL பிரான்ச்சைசி டீம்ஸ் பார்க்கலாம். அதுல 6 டீம்ஸ் டோட்டலா இருக்கு. அந்த 6 டீம்ஸுமே IPL பிரான்ச்சைசி ஓனர்ஸ் தான் ஓன் பண்றாங்க. நேம்லி யோனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ், சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான டீம். அங்க 2 சீசனுமே அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. MI கேப் டவுன், பால் ராயல்ஸ், பிரெட்டோரியா கேபிட்டல்ஸ், டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ், இந்த டீம்லாம் இருக்கு. தென் அப்படியே UAE பக்கம் வந்தோம்னா அவங்களோட இன்டர்நேஷனல் லீக் T20 ILT20ல மொத்தம் 6 டீம்ஸ் இருக்கு. அதுல 3 டீம்ஸ் IPL பிரான்ச்சைசி ஓனர்ஸ் தான் ஓன் பண்றாங்க. நேம்லி MI எமிரேட்ஸ் அண்ட் அபுதாபி நைட் ரைடர்ஸ் அண்ட் துபாய் கேபிட்டல்ஸ். தென் அப்படியே யூஎஸ்ஏயோட மேஜர் லீக் கிரிக்கெட் சைடு வந்தா அங்க மொத்தம் 6 டீம்ஸ் இருக்கு. அதுல 3 டீம்ஸ் வந்து IPL பிரான்ச்சைசி ஓனர்ஸ் தான் ஃபுல்லா ஓன் பண்றாங்க. 4th டீம் இருக்கு, அது நான் அதை பத்தி சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் MI நியூயார்க் இருக்கு அண்ட் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் இருக்கு, தென் லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் இருக்கு. 4th டீம் வந்து சியேட்டில் ஓர்காஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ஓனர்ஸ் பிளஸ் சத்யா நாதல்லா சார் மைக்ரோசாஃப்ட் ஓனர்ஸ் அவங்க 2 பேர் சேர்ந்து தான் ஓன் பண்றாங்க. அண்ட் தென் வாஷிங்டன் ஃப்ரீடம் அண்ட் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ், அது வந்து ஓகே டிஃப்ரெண்ட் ஓனர்ஸ். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கரீபியன் பிரீமியர் லீக் பத்தி சொன்னேன். கரீபியன் பிரீமியர் லீக்ல இனிஷியலா வெறும் ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா பஞ்சாப் கிங்ஸ் ஓன் பண்ற செயின்ட் லூசியா கிங்ஸ் இருக்காங்க அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓன் பண்ற பார்படோஸ் ராயல்ஸ் இருக்காங்க. தென் அப்படியே இந்தியா சைடே திரும்ப வந்தோம்னா WPL இருக்கு, அதாவது விமன்ஸ் IPL. அதுல வந்து டோட்டலா 5 டீம்ஸ் இருக்கு. அந்த 5 டீம்ஸ்ல 3 டீம்ஸ் IPL பிரான்ச்சைசி ஓனர்ஸ் தான் ஓன் பண்றாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் விமன், MI விமன், RCB விமன். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விமன்ஸ் பிரீமியர் லீக் ஒரு சைடு வச்சுக்கோங்க, IPL வேணாம். IPL அது வந்து காட் லெவல் மாதிரி, மதர் ஆஃப் ஆல் T20 லீக்ஸ். இன்னொரு சைடு அதர் ஃபாரின் லீக்ஸ், SA20, ILT20, BBL, CPL, MLC, இந்த லீக்ஸ்லாம் வச்சுக்கோங்க. விமன்ஸ் பிரீமியர் லீக்கு இந்த லீக்ஸ்க்கெல்லாம் கிடைக்கிற ரெக்கக்னிஷன், இஃப் நாட் மோர், அட்லீஸ்ட் இந்த லீக்ஸ்க்கெல்லாம் கிடைக்கிற ரெக்கக்னிஷனோட ஈக்குவலான ரெக்கக்னிஷன் விமன்ஸ் பிரீமியர் லீக்கும் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த எல்லா லீக்ஸ்க்கும் ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் IPL பிரான்ச்சைசி ஓனர்ஸ் ஓட இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு CSK ஃபேனா இருக்கீங்க அப்படின்னா ஃபாரின் லீக்ஸ்ல MLCல டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் சப்போர்ட் பண்ணுவீங்க, SA20ல யோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ டிஃபால்ட்டா அப்படியே ஃபேன்ஸ் அங்கேயும் அட்லீஸ்ட் எல்லா ஃபேன்ஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. இந்த ஃபேன் ஃபாலோயிங் அஃப்கோர்ஸ் த 100லயும் வேணும்னு ECB எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுல தப்பு இல்லை, வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஈவன் தோ த 100 இஸ் சம்வாட் இட் இஸ் அ சக்சஸ்ஃபுல் டோர்னமெண்ட், பட் இருந்தாலும் இந்த லீக்ஸ் கிடைக்கிற ரெக்கக்னிஷன் 100 கிடைக்க மாட்டேங்குது. ஸோ IPL பிரான்ச்சைசி ஓனர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் 100ல இருக்கணும்னு ECB ஆசைப்படுறாங்க. இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படின்னா, இப்போ சீசன் 4 ஆஃப் 100 முடிஞ்சிருக்கு. ஆல் இன்வின்சிபிள் சக்சஸ்ஃபுல்லா கான்சிக்யூட்டிவ் செகண்ட் டைமா கிரவுண்ட் சாம்பியன்ஸ் அண்ட் விமன்ஸ் சைடு லண்டன் ஸ்பிரிட் சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. இந்த 4 சீசன்ஸ்ல இதுதான் நம்ம 100 டோர்னமெண்ட்ல டேஸ்ட் பண்ற ஒரிஜினல் எசன்ஸா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் 100 டோர்னமெண்ட்டே டோட்டலா சேஞ்ச் ஆக போகுதுன்றதுதான் உண்மை. ஏன்னா IPL இப்போ ECB 49% ஸ்டேக் 8 டீம்ஸ் டோட்டலா இருக்கு. அந்த 8 டீம்ஸோட 49% ஸ்டேக்கையும் வந்து சேல் பண்றாங்க. இதை வந்து IPL பிரான்ச்சைசி ஓனர்ஸ் வாங்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க.
all the 10 IPL franchisee owners are expected to bid. ஸோ இப்போ லண்டன் ஸ்பிரிட் எடுத்துக்கலாம். லண்டன் ஸ்பிரிட் தான் இஸ் சீன் ஆஸ் த ஜெவல் அபவ் த கிரவுன். லண்டன் ஸ்பிரிட்டுக்கு தான் நிறைய பிட் விடும், நிறைய மணிக்கு பிட் விடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இசிபி. லண்டன் ஸ்பிரிட்டோட சேலை வச்சு 400 million euros ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் லண்டன் ஸ்பிரிட்டை மெயினாக வாங்கலாம் அப்படின்னு டார்கெட் பண்ணுறது எம்ஐ ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் அம்பானி ஃபேமிலி தான். அவங்க ஆல்ரெடி 3 லீக்ஸில் ஃப்ரான்ச்சைசி வச்சுருக்காங்க அதர் தன் ஐபிஎல். இப்போது 4th இதையும் அவங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்களோட எய்ம். இப்போ 49% ஸ்டேக் சேல் பண்ணாலும் 51% தான் மெஜாரிட்டி. 51% வந்து மெரில்போர்ன் கிரிக்கெட் கிளப் எம்சிசி தான் தக்க வச்சுக்குவாங்க. அது வந்து இங்கிலாண்டோட இசிபியோட ஒரு கிஃப்ட் மாதிரி இருந்தா. ஸோ அப்போ மைனாரிட்டி ஸ்டேக் தான் வாங்குறாங்கல்ல, இருந்தாலும் இந்த மைனாரிட்டி ஸ்டேக்கை வச்சு அவங்க வந்து ஃப்ரான்ச்சைசி நேமை மாற்றலாம் அப்படின்னு இசிபி வந்து பெர்மிட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இசிபி வந்து ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஃபேன் ஃபாலோயிங் இன்க்ரீஸ் ஆகும், டோர்னமெண்ட்டோட ஃபேம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 49% ஸ்டேக் வச்சு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் கேன் ரீநேம் த டீம்ஸ். ஸோ தென் அப்போ லண்டன் ஸ்பிரிட் வந்து எம்ஐ லண்டன் அப்படின்னு டீம் நேம் சேஞ்ச் ஆகலாம். அடுத்து லண்டன் ஸ்பிரிட்டுக்கு அடுத்து ஓவல் இன்வின்சிபிள்ஸ்க்கு தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பிட்ஸ் விடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஓவையோட ஃபேன் ஃபாலோயிங் அண்ட் தேர் கல்ச்சர் அந்த மாதிரி இருக்கு. 4 seasons நடந்திருக்குல்ல, அதில் ஃபர்ஸ்ட் 2 seasons ஆஃப் விமன்ஸ் 100ல் ஓவல் இன்வின்சிபிள்ஸ் தான் சாம்பியன்ஸ் இருக்காங்க. தென் லாஸ்ட் 2 seasons ஆஃப் மென்ஸ் 100ல் ஓவல் இன்வின்சிபிள்ஸ் தான் சாம்பியன்ஸ் இருக்காங்க. ஸோ ஓவல் இன்வின்சிபிள்ஸ் கிட்ட நிறைய சக்ஸஸ் இருக்கு, ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, கல்ச்சர் இருக்கு. இது இல்லாமல் நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸை ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி யார்க்ஷயர் கவுண்டியை வந்து வாங்கலாம் அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சதர்ன் பிரேவ் டீம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆஸ்தான கோச் ஸ்டீவன் ஃபிளமிங் தான் அந்த டீமோட கோச். அந்த டீமோட ஃப்ரான்ச்சைசியை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஓனர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஓனர்ஸ் ஆல்ரெடி ஹாம்ஷயர் கவுண்டியை 120 million euros வாங்கலாம் அப்படின்னு அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசிஸ்லேருந்து ஆல் த 10 owners ஆர் எக்ஸ்பெக்டட் டு பிட் இன் த 100 tournament franchises. ஸோ இனிமேல் ஃபியூச்சரில் 100 ஐபிஎல் தான். ஸோ தட்ஸ் ஆல், வி கம் டு தி எண்ட் ஆஃப் த வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.